வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க்ல கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட் மார்னிங் கொடுத்துருக்குற அதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து எவ்ரி வீக் வந்து மண்டே டு சாட்டர்டே வந்து பிகினர்ஸுக்கு ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வந்து 7 to 8 மண்டே டு சாட்டர்டே. அதனால் வந்து முடிஞ்சால் கலந்துக்குங்க. இலவசமாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோஸை ஒவ்வொன்றா பாருங்கள். உங்களுக்கு வந்து எளிமையாக புரிய ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணுங்க போதுமானது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாங்க. அதுக்கு பின்னாடி மெல்ல மெல்ல ட்ரேட் பண்ணி பழகிக்குங்க. வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்துன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வந்து கோல்டுக்கும் நிஃப்டிக்கு வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கோல்டு என்ன நடந்துன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்தது இந்த லெவல்ஸ் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தோம். நாம இங்கே இருக்கிற லெவல்ஸுக்கு சப்போர்ட்டாக வச்சு நம்ம பார்த்தோம். அந்த சப்போர்ட்டை நம்ம உடைக்கலிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு பாடி கீழே க்ளோஸ் வைக்கல, இந்த லோவுக்கு பாடி கீழே க்ளோஸ் வைக்கல, பாடி கீழே க்ளோஸ் வைக்கல. இப்போ வந்து இந்த சப்போர்ட்டை உடைக்கலின்னு பார்த்தோம். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே தூக்கிட்டு போயிருக்கான். இப்போ அகைன் வந்து பாருங்க, மேலே போன மார்க்கெட்டு இந்த ஹைக்கு அவன் போகல இன்னும். மறுபடியும் கீழே வந்து இந்த சப்போர்ட்டு, இந்த மெயின் சப்போர்ட்லேயே எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறான். போயிட்டு இந்த ஹைக்கு வரல, அகைன் கீழே திரும்பிட்டு இருக்கா. மறுபடியும் சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கா. இப்போ புதுசாக சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு கூட நம்ம வைக்க முடியும். இந்த கனெக்டிங் ஒரு ஒரு கனெக்டிங், 2 கனெக்டிங், 3 கனெக்டிங் சேர்த்து இப்படி கூட நம்ம வைக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி கூட நம்ம சப்போர்ட் எடுத்துக்க முடியும். அப்போ இது சப்போர்ட் இல்லையானா இதுவும் மல்டி கனெக்ட் சப்போர்ட் தான். பட் வந்து இப்போ கரண்ட் ரேஞ்சில் இந்த இடம் தானே இருக்குது. அப்போ இந்த இடத்த கூட நம்ம மார்க் பண்ண முடியும். 3 கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா நம்ம ட்ரேடிங்க்கு என்ன சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இது லோ வச்சிருக்குது, இது லோ வச்சுட்டு வந்தது. மறுபடியும் வந்து மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்து இந்த ஹை உடைக்க முடியாமல் அகைன் கீழே வந்து புதுசாக ஒரு லோ வச்சுட்டு இங்கிருந்து மேலே போன மார்க்கெட் பாருங்க, இந்த இடத்துல இருந்தே ரிஜெக்ட் கொடுத்துட்டு ஆனால் லோ உடைக்கலைங்கிறது கவனிங்க. பாருங்க 50 மினிட்ஸ்ல எப்படி வச்சிருக்கான்னு ஹையை அப்படியே ஒன் பை ஒன்னா இந்த ஹையிலுக்கு தான் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கா. இங்கே இடையில பாருங்க, அங்கேயும் லோ கிடையாது. இங்கே லோ இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அவள் டக்குன்னு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லோவில் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு பறந்துட்டான் மேலே. மேலே போனவ கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு போயிருக்கா. இந்த ரேஞ்சு விக்கு தான் வச்சுட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி அந்த விக்கை பாருங்க, இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறா. இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறா, பாடி க்ளோஸ் பண்ணிக்கிறா. ட்ரெண்டு செல்லிருந்து பை ட்ரெண்டுக்கு இதையும் பிரேக் பண்ணும்போதே பை ட்ரெண்டுக்கு வந்துடுச்சு. அதுக்கு பின்னாடி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போது இங்கிருந்து கண்டினியூ ஆச்சுன்னா என்ன கணக்கு, லோ எந்த லோ உடைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதோ இந்த லோ உடைச்சாவே செல் ட்ரெண்டுக்கு வந்துரும்னு அர்த்தம். எகைன் வந்து அந்த லோவையும் உடைச்சிருக்கா. உடைச்சிட்டு மேலே போனவை இது பிரேக் பண்ணியிருந்தா பை ட்ரெண்டுக்கு போயிருப்பா, போகலை. அதுக்கு பின்னாடி நல்லா கீழே வந்துட்டு இப்போ இங்கே கணக்கு போட்டு பாருங்க, அப்படியே வந்து லோ உடைச்சிட்டு வர்றவன் வந்துட்டு மேலே போகிறான். அப்போ இந்த ஏரியா தானாவே பை ட்ரெண்ட். அகைன் வந்து பை ட்ரெண்டுக்கு பூந்து போயிட்டா. ஓவரால் ட்ரெண்டு பையில் இருக்குது, கரண்ட் ட்ரெண்டும் பையில் இருக்குது. அப்போ எதை உடைச்சா இப்போ செல் ட்ரெண்ட் வரும், இதை உடைக்கணும். இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் செல் ட்ரெண்ட் வரும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நின்றுருக்கா. இது வரைக்கும் அவனுக்கு லெவல் இருக்கு, வரலாம் இது வரைக்கும், இது வரைக்கும் புரிஞ்சுங்களா. அது வரைக்கும் வந்து மேலே திரும்பி போகிறக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்படியெல்லாம் வாங்கி பழங்க. அதை கரெக்டாக வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி பிரித்து பாருங்க, என்ன ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் இப்போ எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பிரித்து பார்த்தா தான் நம்ம ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.